விஜயோடைய கடைசி பேச்சு ரொம்ப ஹார்ஷா அடிச்சிட்டாரு சார். விஜய் பேச்சை முறியடிக்க வேண்டிய கடமை நாம் தமிழர் தம்பிகளுக்கு. விஜய் ஒரு மோசடி பேர்வழி. ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸ், தமிழர் நலனுக்கெல்லாம் எதிர்மறையா இருந்த காங்கிரஸ், அதை போய் விஜய் எடுக்கிறாருன்னா தன்னம்பிக்கையின்றி விஜய் செயல்படுறாருங்கிறத நீங்க ஈழத்தமிழர்களும் இந்திய தமிழர்களும் உலகளாவிய தமிழர்களும் விஜயை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. இலவசங்கள் எதிர்ப்புங்கிற விஷயத்துல சர்க்கார் படத்துல இலவசங்கள் எல்லாம் உடைச்சு இது பண்ணாரு. அவர் கட்சியை சேர்ந்த அருண்குமார் எப்படி 2000 ரூபாய் கொடுக்க முடியும்னு சொன்னாரு. இப்போ அவர் இலவசத்துக்கு ஆதரவா போனாருன்னா இவர் மக்களை ஏமாத்த ஒரு மோசடிக்கார அரசியல்வாதி. குழப்பு நடத்துவதற்காக எம்ஜிஆர் இமேஜை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசியல் வியாபாரி, பச்சுவந்தி, சந்தர்ப்பவாதி விஜய் தேவையா? விஜய் மோசடியான மாற்று, ஏமாற்று, பாப்புலாரிட்டி வச்சு வியாபாரம் பண்ண வந்திருக்கிறார். எந்த கொள்கையும் இல்லாதவர். விஜய் யாருக்கானவர் யாருங்கிறதையும் தெளிவுபடுத்துங்கிறது என்னோட கோரிக்கை வைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பெயரையே பயன்படுத்தல. இப்போ 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாஜக எதிர்ப்புல உறுதியா இருப்பார் அவரு? பாஜக எதிர்ப்புல ஒரு உறுதியா இல்லைங்கிறது தான் ஜனநாயகம் பட விஷயத்துக்கு பிறகு பாசிச பாஜகங்கிறத அவர் பேசவே இல்லை. டீலிமிட்டேஷன்ல ஸ்டாலின் தோற்கடிக்கும் போது அந்த இடத்துக்குள்ள அவர் ஸ்டாலின் அளவுக்கு ஒரு உறுதித்தன்மையும் அதை ஒரு முக்கிய இஷ்யூவாட்டும் காட்டல. பாஜக விஷயத்துல அவர் ஒரு வாக்கு வலிமை எடுத்துக்கிட்டு மீண்டும் காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணலாமாங்கிறது தான் முடிவு பண்ணுவாரு. இதுல கடைசி நேரத்துல எல்லாத்தையும் அட்டாக் பண்ற மாதிரி பேசுறாரு. யாரும் பதில் சொல்லாத முடியாத ஒரு தருணத்துல இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? சீமானையும் அவரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சீமான பலரும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. சீமான் குறைவா வாக்கு எடுப்பாரு அப்படிங்கிறாங்க. கருத்து கணிப்பல்ல, கடுப்பு கணிப்புன்னு சகோதரர் விஜய் சொல்றாரு. அவரே கருத்து கணிப்பை கொண்டு வருவாராம், அவரே அதை தப்புன்னு சொல்லிடுவாராம். என்னையா நியாயம்? ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே வேண்டாமா? கருத்து கணிப்பல்ல, கடுப்பு கணிப்புன்னு சொல்லக்கூடிய தகுதி சீமானுக்கு தான் இருக்குது. அவன் கொஞ்சமாவது மான ரோசம் இருக்குன்னா திமுக பெரிய அளவுல ஜெயிக்கும் அப்படிங்கறது உங்க ஜட்ஜ்மெண்டா சார்? எல்லாமே மு.க. ஸ்டாலினுக்கு சாதகமா இருக்குது. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. நாளைக்கு காலையில இருந்து வாக்குப்பதிவு தொடங்க போகுது. விஜயோடைய கடைசி பேச்சு ரொம்ப ஹார்ஷா அடிச்சிட்டாரு சார். விஜய் பேச்சை முறியடிக்க வேண்டிய கடமை நாம் தமிழர் தம்பிகளுக்கு இருக்கு. நாளைக்கு நான் உலகம் எல்லாம் உள்ள நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட எனக்குள்ள வேண்டுகோள், சமூக வலைத்தளத்தில் இன்னைக்கே நீங்க உங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருங்க. விஜய் ஒரு மோசடி பேர்வழி. அவர் ஈழத்தமிழர் பாதிக்கப்பட்ட போது தன்னுடைய சுயநலத்துக்காக ராஜ்யசபா போஸ்டுக்காக ராகுல் காந்தி கிட்ட நின்றவர். இன்றைய சூழ்நிலையில கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் இவர் செல்வ பெருந்தகையும் திமுக கூட்டணியில் சேர்ந்து 28 சீட்டுகளை வாங்கி கூட்டணியில் நின்னும் உண்மையான காங்கிரஸ் தன்னோட இருக்குன்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த உண்மையான காங்கிரஸ்ங்கிறது ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸ், தமிழர் நலனுக்கெல்லாம் ஒரு எதிர்மறையா இருந்த காங்கிரஸ், அதை போய் விஜய் எடுக்கிறாருன்னா தன்னம்பிக்கையின்றி விஜய் செயல்படுறாருங்கிறத நீங்க ஈழத்தமிழர்களும் இந்திய தமிழர்களும் உலகளாவிய தமிழர்களும் விஜயை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. இந்த வீடியோ கொஞ்ச நேரத்திலே நாளை காலையில போலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜயை நீங்க போர்க்கால அடிப்படையில் மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். அடுத்தபடியா விஜய் இலவசங்கள் எதிர்ப்புங்கிற விஷயத்துல இலவசங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. முதல்ல அவர் சர்க்கார் படத்துல இலவசங்கள் எல்லாம் உடைச்சு இது பண்ணாரு. அதற்கு பிறகு அவர் கட்சிக்காரங்க நாங்கள் இலவச பஸ் வேண்டாம்லாம் கோஷம் போட்டாங்க. அவர் கட்சியை சேர்ந்த அருண்குமார் எப்படி 2000 ரூபாய் கொடுக்க முடியும்னு சொன்னார். இப்போ அவர் இலவசத்துக்கு ஆதரவாக போனார்னா இவர் மக்களை ஏமாற்ற ஒரு மோசடிக்கார அரசியல்வாதி. இவருக்கு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவர் மாற்றம் கிடையாது. ஸ்டாலினுக்கு அதையே பின்தொடரக்கூடிய இன்னொருத்தர் தான் இருக்காருங்கிறதையும் வலைத்தளங்கள் மூலமாக எஜுகேட்டட் ஓட்டர்ஸ் மத்தியில் தெளிவாக நாம் தமிழர் தம்பிகள் கொண்டு போக கடமைப்பட்டிருக்காங்க. சீமான் தான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு வளர்ச்சி திட்டங்களுக்கான ஒரு இதாட்டு இலவசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவராக இருக்காருங்கிறதையும் நீங்கள் இந்த மக்கள் மத்தியில் போலிங் முன்னாடி கொண்டு போய் சேருங்க. அடுத்தால டாஸ்மார்க் கூடாது, பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிறதும், பணம்பால் தென்னம்பால் தேவை, அது உணவின் ஒரு பகுதிங்கிறதையும் சீமான் தான் சொல்கிறாருங்கிறதையும் நீங்கள் விஜய் மோசடியான மாற்று, ஏமாற்று, பாப்புலாரிட்டியை வச்சு வியாபாரம் பண்ண வந்திருக்கிறார். எந்த கொள்கையும் இல்லாதவர். அவர் மதுப்பிரியர்கள் ஓட்டு பேரக்கூடாதுன்னு டாஸ்மார்க் வேணும்னு ஸ்டாலின் எடப்பாடி வரிசையில் டாஸ்மார்க்கு ஆதரவாக இருக்கிறாரு. மக்களுக்காக பணம்பால் தென்னம்பால்னு இருக்கிற ஒரு சீமான் தான்ங்கிறத நீங்கள் கொண்டு போங்க.
அடுத்தால வந்து கூட்டணி விஷயத்தில் விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணி வராதாங்கிற இயக்கத்தில் இருக்கக்கூடியவராக தான் இருக்கிறாரு. சீமான் தான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவராட்டு, மாற்றுங்கிறதுல உறுதியான தலைவராட்டு நிற்கிறது சீமான் தான்ங்கிறத நீங்கள் கொண்டு போங்க. அடுத்து தமிழ் சமூகங்களான பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறது சீமான் மட்டும்தாங்கிறதும், விஜய் வந்து அதில் இந்த சமூகங்களுக்கான நலனை பேசாதவருங்கிறதையும் மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. கவின் ஆணவ கொலையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு விஜயங்கிறதையும், கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காத ஒரு விஜயங்கிறதையும் வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போங்க. அடுத்தால பஞ்சமரல மீட்புக்காக நிற்கக்கூடிய ஒரே தலைவர் வந்து அட்டவணைப்புரி மக்களுக்காக சீமான் தான்ங்கிறதையும், படத்தில் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை வழின்னு சொன்னவர் மேல்மாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக அவர் எதுவுமே ஒரு துரும்ப கூட தூக்கி போடலைங்கிறதையும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இதையும் தாண்டி நாளைக்கு பூத்துலையும் நாம் தமிழர் தம்பிகள் வந்து பெரிய அளவுக்கு களமாட வேண்டியது உங்கள் கடமைங்கிறத என்னோட ஒரு உணர்வுபூர்வமாக விஜய்ங்கிற ஒரு மோசடி பேர் வழியை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணுங்கிறதையும், விஜய் யாருக்கானவர் யாருங்கிறதையும் தெளிவுபடுத்துங்கிறது என்னோட கோரிக்கை வைக்கிறேன். எல்லோரும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் படத்தோடையும் சீமான் படத்தோடையும் உள்ள போங்க. உங்களுக்கு தேவை தமிழன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உலக தமிழர்கள் அடையாளமா, தமிழன் சீமான் உங்களுக்கு தேவையா, அல்லது எம்ஜிஆரை வச்சு குழப்பு நடத்துவதற்காக எம்ஜிஆர் இமேஜை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசியல் வியாபாரி பச்சுவந்தி சந்தர்ப்பவாதி விஜய் தேவையா, யார் தமிழர்களுக்கு தேவைங்கிறத வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு உலக தமிழர்கள் வலைத்தளங்களை பிரச்சாரம் பண்றது மட்டுமல்ல, நாளைக்கு பூத்துக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளும் பிரபாகரன் சீமான் படத்தோட போய் வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். விஜயை பொறுத்தளவில் மோசடியின் முழு உருவமாட்டு பிராண்டிங் இதில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வியாபார அரசியல் தான் பண்ணுறாரு. அவருடைய வியாபார அரசியலில் விஜய்க்கு பாப்புலாரிட்டிக்குள்ளே புகுந்து நாம் தமிழர் தான் உண்மையான மாற்றானுக்குங்கிறத வெளிப்படுத்துங்க. குறிப்பாக நாம் தமிழர் 2029 தனிச்சு போட்டிங்கிறத டிக்ளேர் பண்ணது மூலமா உண்மையான சத்தியமான நேர்மையான அரசியல் பண்றது நாம் தமிழர் தான். விஜய் மோசடி அரசியல் பண்றாரு, பாப்புலாரிட்டியை வந்து வாக்காக்க முயற்சி பண்றாரு. அதை முறியடிக்க வேண்டிய வேலைகள் வந்து நாம் தமிழர் தம்பிகள் கடமை. இன்னைக்கே எந்தெந்த இஷ்யூல சீமான் விஜயில இருந்து மாறுபட்டு நிற்கிறாருங்கிறத உறுதியா சொல்லுங்க. நீங்க ரொம்ப தெளிவா களமாடலாம். 2021 எந்த ஒரு கருத்து கணிப்பிலையும் சீமானை வைக்கல. ஆனால் சீமான் கமல்ஹாசன் தினகரனை விட அதிக வாக்கெடுத்து 6.5 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. 2024 கருத்து கணிப்பில் 2 விழுக்காடுங்கிற அளவுக்கெல்லாம் சீமானை சொன்னாங்க. 4வது ஒருவருக்கு வாக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. அவர் 8 விழுக்காடு வந்தார். இப்போ உள்ள கருத்து கணிப்பிலும் சீமானுக்கு பாதகத்தை அவங்க ஏற்படுத்தினாலும் கருத்து கணிப்புகளை தாண்டி தமிழின உணவாளர்கள் வாக்கு சீமானுக்கு கிடைக்குது. பரம ஏழைகள் புறப்புவரா சீமான் இருக்கிறதாட்டும், ஏழை மக்களின் ஒருவராக இருந்து சீமான் வந்ததுனாலும் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் வாக்கு சீமானு கிடைக்குங்கிறதும் வெளிப்படையான உண்மை. அதனால சீமானுக்கு களத்துக்குள்ள வாக்கு தெளிவாக வரும். கள அரசியலுக்குள்ள சீமான் தான் இருக்கிறாரு. என்றாலும் விஜயோட மோசடியை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பிரபாகரனை முன்னிறுத்தி, பிரபாகரன் தமிழின தலைவன், சீமான் தமிழர் தலைவன், தன்னுடைய சுயலாபத்துக்காக மலையாளி எம்ஜிஆரை தூக்கி பிடிப்பவர் விஜய், துணிவற்ற மலையாளி எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கக்கூடிய விஜயா, வேலுப்பிள்ளை பிரபாகரன் உலக தமிழர்களின் தலைவன் என நிறுவ நினைக்கக்கூடிய சீமானா யார் தமிழர்களுக்கு வேணுங்கிறத வலைத்தளங்கள்லையும் நாளைக்கு போலிங்க்கும் வந்து நாம் தமிழர் தம்பிகளை வந்து இதை செயல்படுத்தும் போது நாம் தமிழரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்கும். இன்னும் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ள தங்கள் பணிகளை நாம் தமிழர் ஆதரவாளர்கள் செய்து முடிப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பெயரையே பயன்படுத்தலை. இப்போ வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாஜக எதிர்ப்புல உறுதியா இருப்பார் அவரு? பாஜக எதிர்ப்புல ஒரு உறுதியா இல்லைங்கிறது தான். ஜனநாயகம் பட விஷயத்துக்கு பிறகு பாசிச பாஜகங்கிறத அவர் பேசவே இல்லை. ஒன்று, அவர் வந்து டீலிமிட்டேஷன்ல ஸ்டாலின் தோற்கடிக்கும் போது அந்த இடத்துக்குள்ள அவர் ஸ்டாலின் அளவுக்கு ஒரு உறுதித்தன்மையும் அதை ஒரு முக்கிய இஷ்யூவாட்டும் காட்டலை. ஒப்புக்கு சப்பானியாக ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு ஒதுக்கிட்டார். அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட தமிழ் மண்ணில் நடத்தலை. காரணம் அது ஸ்டாலினுக்கு லாபகரமாக இருக்குங்கிற லெவலில் பண்ணார். FCRA ஃபாரின் ஃபண்டு வர்றதை பற்றி எந்த பேச்சு மூச்சும் அவர் சொல்லலை. அதுபோல் நெல்லுக்குள்ள சப்போர்ட்டிங் பிரைஸ் சம்பந்தமாக நிர்மலா சீதாராமனை இவங்க மோதும் போது, ஸ்டாலின் மோதும் போது அவர் அதை பற்றி மூச்சே விடலை. ஸோ பாஜக விஷயத்தில் வந்து அவர் ஒரு வாக்கு வலிமை எடுத்துக்கிட்டு மீண்டும் காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணலாமாங்கிறது தான் முடிவு பண்ணுவார். ஸோ பாஜக அவர் எதிர்க்கலைங்கிறதும், ஆரம்பத்தில் பாசிச பாஜகன்னு சொன்னவர் அது பிறகு பாஜக பற்றி எதிர்க்க முடியாதவராக இருக்காங்கிறதும் 100க்கு 100 உண்மை. ஸோ பாஜகவை அவர் எதிர்க்கலைங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது. பட் பாஜக எதிர்ப்பில் கலைஞர் மாதிரி இல்லாமல் தெள்ள தெளிவாக அதை
முன்னெடுத்துட்டு போகிறது மு.க. ஸ்டாலின். ஸோ பாஜக எதிர்ப்பு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகள் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு தான் கன்சால்டேட் ஆகும். இவர் கிறிஸ்தவ வெள்ளாளர், கிறிஸ்தவருங்கிறத மாதிரி காட்டினாலும் கூட கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்கிற அடிப்படையில் அது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் அணிக்கு தான் கிடைக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதுல கடைசி நேரத்துல எல்லாத்தையும் அட்டாக் பண்ற மாதிரி பேசுறாரு. யாரும் பதில் சொல்லாத முடியாத ஒரு தருணத்துல இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? இல்லை, ஒரு மோசடித்தனமான அரசியல்வாதிங்கிறத மக்கள் உணரணும். சீமானையும் அவரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கடைசி நேரத்தில் கூட சீமான் 2029 நான் தனிச்சு நிற்பேன்னு சொன்னார். அதை சொல்றதற்கு ஒரு முதுகெலும் பெற்றவராக தான் விஜய் இருக்கிறாரு. 29 அவர் எடுத்த ஓட்டை வச்சு காங்கிரஸ் கூடயோ பாஜக கூடயோ கூட்டணி முயற்சிக்கான அரசியல் தான் அவர் ஈடுபடுவார்னு சொல்லும்போது அவர் ஒரு கபட வேடதாரிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதை வந்து இவரோட கடைசி நேர பேச்சை முறியடிக்க வேண்டியது நாம் தமிழர் தம்பிகளின் கடமை தான். இவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு வந்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்கல. இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார். அது மட்டும் இல்லை, இவரால் 29 தனிச்சு போட்டின்னு சொல்ல முடியாமல் பாப்புலாரிட்டியை வச்சு கமலஹாசன் மாதிரி ஒரு அரசியல் பண்ணக்கு தான் வந்திருக்காருங்கிறத நாம் தமிழர் தம்பிகள் தான் இவரை அடித்து இவருடைய இரட்டை வேடங்களை அம்பலப்படுத்தணும். அது நாம் தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அது கமலஹாசனையும் முறை ஒப்பிட்டு நாம் தமிழர் தம்பிகள் உலகமெல்லாம் இதை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள இவருடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றுறது நாம் தமிழர் தம்பிகளோட கடமை. அவங்க இதில் தூங்காமல் இந்த பணியை இணையங்கள்லையும் வலைத்தளங்கள்லையும் தெளிவாக செய்து முடிப்பார்கள்னு கருதுறேன். சீமான பலரும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. கருத்து கணிப்புலையுமே பெரிய அளவுல சீமான் வந்து குறைவா வாக்கெடுப்பாரு அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி கருதுறீங்க சார்? சீமானை வந்து எந்த கருத்து கணிப்பு இதுவரை கரெக்டாக பண்ணிச்சு? கருத்து கணிப்பல்ல, கடுப்பு கணிப்புன்னு சகோதரர் விஜய் சொல்றாரு. இதை சொல்லக்கூடிய தகுதி சீமானுக்கு தான் இருக்கு. 2021 யாராவது கருத்து கணிப்பில் வச்சாங்களா? கமலஹாசன் மேலே ஒரு வாரணி கருத்து கணிச்சாங்களா? தினகரன் மேலே ஒரு வாரணி கருத்து கணிச்சாங்களா? சீமான் மேலே ஒரு வாரணி கருத்து கணிச்சாங்களா? யாருமே சீமானை பற்றி கருத்து கணிப்பில் வைக்கவே இல்லை. ஆனால் என்ன நடந்தது? சீமான் 6.5 வந்தார். அந்த இடத்துக்குள்ள கமலஹாசனும் தினகரனும் 2.5 விழுக்காடு போயிட்டாங்க. அப்போ கருத்து கணிப்பில் இல்லாத ஒருத்தர் 6.5 ஏன் வராருன்னா, சீமானுக்கு வாக்காளர்கள் பரம ஏழைகள். சீமானுக்கு வாக்காளர்கள் வந்து ஏழை எளிய மக்களாக தான் இருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களின் ஒருத்தராட்டு சீமானை பார்க்குறாங்க. ஈழத்தமிழர் நலன், பிரபாகரன் உலக தமிழர் தலைவர் என்ற அடிப்படையில் செயல்படக்கூடியவங்க சீமானின் வாக்காளர்கள். அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து கணிப்பில் சதி இருந்தது. அந்த சதியை சீமான் முறியடிச்சிருக்கிறார். கருத்து கணிப்பில் கடுப்பு கணிப்புன்னு சொல்லக்கூடிய தகுதி சீமானுக்கு தான் இருக்குது. விஜய் அதை முறியடிச்சுக்கிட்டு சொல்லலாம். முறியடிக்காம சொல்லக்கூடிய தகுதி விஜய்க்கு இல்லை. சீமானுக்கு முறியடிச்சவருங்கிறனால கருத்து கணிப்பு அல்ல கடுப்பு கணிப்பு என்று சொல்லக்கூடிய தகுதி விஜயோட சீமானுக்கு தான் இருக்குது. 2024 தினத்தந்தியில் சீமானுக்கு 4 விழுக்காடு தான் போட்டாங்க. எக்ஸிஸ்ட்லேயும் 4 விழுக்காடு தான் போட்டாங்க. அப்புறம் 8.2 விழுக்காடு வந்தார். சுமித் ஸ்ரீராமன் 2 விழுக்காடு தான் கொடுத்தாரு. சீமான் 8 விழுக்காடு வந்தார். அப்போ கருத்து கணிப்பு சீமானை ஒன்றும் பண்ண முடியல. கருத்து கணிப்பு கடுப்பு கணிப்பு அதை மீறி 8 விழுக்காடு சீமான் வந்தாருன்னு சொல்லக்கூடிய தகுதி வந்து சீமானுக்கு தான் இருக்குது. 2 முறை கருத்து கணிப்பை முறியடிச்சிருக்கிறாரு சீமான். ஒரு முறை கூட கருத்து கணிப்பை விஜய் முறியடிக்கல. விஜய் தான் போலி கருத்து கணிப்பை பணம் கொடுத்து 10 கோடி ரூபாய் செட்டப் கொடுத்து கொண்டு வர்றாரு. அவரே கருத்து கணிப்பை கொண்டு வருவாராம். அவரே அதை தப்புன்னு சொல்லிடுவாராம். என்னையா நியாயம்? ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே வேண்டாமா? சீமானுக்கு தகுதி இருக்கு. 2 முறை கருத்து கணிப்பை டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். நீங்க கருத்து கணிப்பை டிஸ்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு சொன்னீங்கன்னா நியாயம். நீங்க தான் அந்த மோசடி கருத்து கணிப்பையே வெளிக்கொண்டு வரீங்க. தொடர்ந்து இல்லாத டைம்ல களம் அமையாத நேரத்திலே கருத்து கணிப்பு போட்டு அவ்வளவு மோசடி பிரச்சாரத்தையும் பண்ணது விஜய் தான். மக்கள் மனசுல என்ன வாக்கு நினைக்கிறானோ அவனை கருத்து கணிப்பால மாற்ற முடியாது. ஆனா இஷ்யூ பேஸ்டா மாத்தலாம். பாராளுமன்ற கட்டடத்துல தமிழில் சொல்லக்கூடிய ஒரே தலைவனாட்டு சீமான் தான் இருக்காருங்கிறது மக்கள் மனசுல கொண்டு போய் சேரும். தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சீமான் மட்டும்தான் சொல்றாருங்கிறது மக்கள் மனசுல போய் சேரும். இந்த மாதிரி கோனரிக்குப்பம், கோன்கோட்டை, கோனார் கோட்டை, தமிழர் கோட்டைன்னு சீமான் தான் பேசுறாரு. பிரபாகரனுக்கு இமேஜை தூக்கி பிடிக்கிறது சீமான் தான். எம்ஜிஆர் வச்சு கமலஹாசன் மாதிரி பிச்சை எடுக்கிறவர் விஜய் தான் மக்கள் மத்தியில் சேரும். ஸோ இந்த கருத்து கணிப்புகள் இதெல்லாம் வந்து சீமான் தான் உண்மையான தலைவன், சீமான் தான் தமிழர் தலைவன்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும். அது 2026 மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட்ல வெளிப்படும். அப்போ சீமான் இன்னும் ஃபைட் கொடுப்பார் அப்படிங்கிறதா உங்க ஜட்ஜ்மெண்ட், அப்படிதானே சார்? சீமான் ஃபைட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஃபைட் கொடுக்கக்கூடிய சீமானுக்கு எதிராக நடக்கக்கூடிய கருத்து கணிப்பு சதி 21 நடந்து 24 நடந்து. நீங்க ஒரு ட்ரூ கிறிஸ்டின்னா விஜய் வந்து 21 சீமானுக்கு எதிராக கருத்து கணிப்பு சதி நடந்தது, 24 நடந்தது, 26 நடக்குங்கிறத அவர் உணரணும். ஸோ 26ங்கிறது ரிசல்ட்ல பார்த்துக்கலாம். 21 24 நடந்துங்கிறத விஜய் ஒத்துக்கணுமா வேண்டாமா?
இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இந்த தேர்தல் தொடர்பாக பல விஷயங்களை போலிங் பிறகு நான் தெளிவாக பேசுகிறேன். சில கருத்து கணிப்புகள்லாம் வருது சார். இப்போ திமுக 102, அதிமுக 103 அப்படிங்கிற மாதிரிலாம் பாண்டே தொடர்ந்து கருத்து கணிப்பெல்லாம் போடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? பாண்டே கருத்து கணிப்புகள் வந்து என்ன கிரெடிபிலிட்டிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். துக்ளக் இந்தியாவுக்கு கிரெடிபிலிட்டி உண்டு, துக்ளக் இந்தியாவுக்கு கிரெடிபிலிட்டி உண்டு. அவர் கருத்து கணிப்பு வந்து திமுக அணி 180 வருங்கிறாரு. கிரெடிபிலிட்டியோட 24 யாரெல்லாம் போட்டிருக்கா. நாங்கள் களத்துக்குள்ளே இருந்து வாரோம். 3 நாடார் தொகுதிகளையும் எடப்பாடி டெபாசிட் இழக்க செய்வோம்னு சொன்னோம். 24 சொன்ன மாதிரி செய்தோம். யாராவது இந்த 3 தொகுதிக்குள்ள எடப்பாடி என்ன எடுப்பாருங்கிறத கரெக்டாக கருத்து கணிச்சாங்களா? அவங்க தானே இப்போ போடுறாங்க. திருநெல்வேலியில் எடப்பாடிக்கு டெபாசிட் போகுங்கிறத யாராவது கணிச்சாங்களா? நாங்கள் மக்களை கணிக்கிறோம். தென் மாவட்டத்தில் எந்த ஜாதியிலையுமே எடப்பாடிக்கு ஆதரவு இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். எந்த ஜாதி ஆதரவு இல்லாத ஒரு தலைவர் எப்படி தென் மாவட்டத்தில் சீட்டு வர முடியும்? அதுதான் நாங்கள் 24 கரெக்டாக சொன்னாலும் தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து விஜய் மேட்டரில் நாங்கள் விஜயோட அரசியல் மோசடிகளையும் சீமான் அதில் தெளிவாக இருக்கிறதையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த வேலையை தான் விஜய் மேட்டரில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தந்தி டிவியுமே வழக்கமாக ஒரு நம்பரை சொல்லிட்டு சில இடங்களில் டஃப் ஃபைட்டுங்கிற மாதிரி ஒரு எஸ்கேப் ஆகிற ஒரு மாதிரியான தந்தி டிவி கருத்து கணிப்பு கிரெடிபிலிட்டி முடிஞ்சு போச்சு. அவங்க கொஞ்சமாவது மான ரோசம் இருக்கும்னா கருத்து கணிப்பு நாங்கள் தோத்துட்டோங்கிற சொல்லிக்கிட்டு திரும்ப போட்டிருக்கணும். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க திமுக 200 ஜெயிக்கும், 200+ வரும், ஸ்வீப் அடிக்கும் அப்படிங்கிறது. திமுக பெரிய அளவில் ஜெயிக்கும் அப்படிங்கிறது அவங்க ஜட்ஜ்மெண்ட்டா சார்? 71 மாறிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. வெள்ளாள கவுண்டர் அல்லாத சமூகங்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக ஸ்டாலின் ஆதரவில் திரள வாய்ப்பு இருக்குது. வன்னியர் அல்லாத சமூகங்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக ஸ்டாலின் பின்னாடி திரள வாய்ப்பு இருக்கு. வெள்ளாள கவுண்டர்லையும் வன்னியர்களையும் ஸ்டாலினுக்கு சப்ஸ்டான்ஷியல் ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக திரள வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலினுக்கு பெண்கள் மத்தியில் 47 விழுக்காடு வாக்கு தெளிவாக இருக்குது பலமுறை போட்டியில். அதுதான் ஸ்டாலினுக்கு பெரிய பூஸ்டா இருக்கு. இலவசங்களுக்கு ஆதரவான வாக்குகள் ஸ்டாலினுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இலவசத்துக்கு எதிரான வாக்குகள் சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திராவிட இயக்கத்துக்கு ஆதரவான வாக்குகள் ஸ்டாலினுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திராவிட இயக்கத்துக்கு எதிரான வாக்குகள் சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரியார் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் ஸ்டாலினுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெரியாருக்கு எதிரான வாக்குகள் சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு நிலையான ஆட்சிக்கு மாநில உரிமைக்கான வாக்குகள் வந்து ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் தெளிவாக இருக்குது. ஸோ போல் மேனேஜ்மெண்ட், போலரைசேஷன் எல்லாமே முக ஸ்டாலினுக்கு வந்து சாதகமாக இருக்குது. ஸ்டாலினுக்கு எதிரானவங்க வந்து தொடர்ந்து கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு கூட உணராமல் எல்லா தேர்தலையும் ஸ்டாலினுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாலினோட வெற்றியை பொறுக்க முடியாதவங்க. ஸோ விஜய் போன்றவங்க கூட உதயநிதி ஸ்டாலினோட வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்தை தான் கொட்டிட்டு இருக்கிறாரு. அதுவும் பெண்கள் மத்தியில் ஏன் ஒரு நல்ல மனிதர் மேலே இப்படி வன்மத்தை கொட்டுறாருன்னு ஸ்டாலினுக்கு ஆதரவான ஒரு இதுதான் பெண்கள் மத்தியில் இருக்கு. ஸோ பெண்கள் வாக்குங்கிறது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பலமா இருக்குது. கூட்டணி பலம் பெரிய பலமா ஸ்டாலினுக்கு இருக்கிறது. நீங்க சொல்ற அடிப்படையில் ஸ்டாலினுடைய ஸ்ட்ரக்சர், அந்த சோசியல் இன்ஜினியரிங், இது ரெண்டும் தான் திமுகவுக்கு ஒர்க் ஆகும். விஜய் அனுகூல சத்துருவாட்டு ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் செயல்படுறாரு. இந்த சசிகலா ராமதாஸ் ஃபேக்டர் என்ன சார்? சசிகலா ராமதாஸ் ஃபேக்டர் வந்து எடப்பாடியை பாதிக்கும். எந்த அளவுங்கிறது தேர்தலில் தெரியும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.